Hello friends, welcome to Nam Neram. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது MS in Artificial Intelligence in USA. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல போய் MS in Artificial Intelligence எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் படிக்கலாம். ஸோ அந்த யூனிவர்சிட்டியில என்னென்ன ப்ரோக்ராம் கோர்சஸ்லாம் இருக்கு, ஸோ டியூஷன் ஃபீஸ் என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஆல்ரெடி நான் யுஎஸ்ஏக்கு போய் சுத்தி பார்க்கறதுக்கு டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்றது, அங்க போய் படிக்கிறதுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஸ்டூடெண்ட் விசா, ஒர்க் விசா எல்லாம் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கண்டிப்பா போய் பாருங்க. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த MS in Artificial Intelligence யுஎஸ்ஏல ஆக்சுவலா ஃபுல் டைம் கோர்ஸ் 1.5 years to 2 years வரைக்கும் ஆகும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது MSல நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணும் யுஎஸ்ஏல அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் என்ன ரேஞ்ச்ல இருக்கும் அப்படின்னா யுஎஸ்ஓட டாலர்ஸ்ல 26,000ல இருந்து 82,000 US வரைக்கும் ஆகும். அதாவது நம்ம இந்தியன் கரன்சிக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். மேக்ஸிமம் 21 lakhsல இருந்து 67 lakhs வரைக்கும் ஆகும் per இயருக்கு உங்களுக்கு MS in Artificial Intelligence யுஎஸ்ஏல படிக்கிறதுக்கு. ஸோ இந்த காஸ்ட் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால யுஎஸ்ஏல நிறைய ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கு மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு, அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க 4 years பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தாலுமே ஒரு சில ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் தேவை. லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, ஸ்டாண்டர்ட் ஸ்கோர்ஸ் எடுத்திருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது பைத்தான், ஆர், ஜாவா, ப்ரோலாக் இதெல்லாம் மேண்டேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ் நீங்க யுஎஸ்ஏல மாஸ்டர் இன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறதுக்கு. சோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எசென்ஷியல் கிடையாது. பட் உங்களுக்கு 1 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அது ஆடட் அட்வான்டேஜ். சோ இப்ப நீங்க யுஎஸ்ஏல MS இன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா $90,000 US. சோ நம்ம இந்தியன் கரன்சிக்கு 74 lakhs. சோ அதுவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களோட சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா $2,57,530 US. நம்ம இந்தியன் கரன்சிக்கு 2.9 crores per இயருக்கு உங்களுக்கு சேலரி கிடைக்கும். அதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இந்த சேலரி கிடைக்கும். யூகே, ஜெர்மனி அண்ட் சைனா எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பெஸ்ட் கண்ட்ரீஸா இருக்கு, ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸாவும் வச்சிருக்காங்க போஸ்ட் கிராஜுவேஷன்ல. சோ அது மட்டும் இல்லாம யுனைடெட் ஸ்டேட்ஸுமே டாப் லிஸ்ட்ல இருக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குளோபல் லீடர்ல. சோ அதனாலதான் நிறைய பேர் யூகே, ஜெர்மனி அது மட்டும் இல்லாம யுனைடெட் ஸ்டேட்ஸ் போய் படிக்கிறதுக்காக ஆசைப்படுறாங்க. சோ நீங்க மேக்சிமம் GPA, TOEFL, IBT அண்ட் GRE இதுல எல்லாமே நல்ல இம்ப்ரெசிவான ஸ்கோர்ஸ் வச்சிருக்கணும். நீங்க இந்த மாதிரி வேற நாட்டுக்கு போய் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறதுக்கு. இந்த மாஸ்டர்ஸ் இன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கோர்ஸ் ஹைலைட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலா டியூரேஷன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1 to 2 years இருக்கும். யூஸ்வலி 3 to 4 semesters தான் இருக்கும். ஸோ நீங்க யுஎஸ்ஏல போய் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாஸ்டர்ஸ்ல படிக்கணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா நீங்க பேச்சுலர் டிகிரி ஏதாவது ஃபீல்ட்ல பேச்சுலர் டிகிரி எடுத்திருக்கணும். அது கூடவே LORS இருக்கணும். அது கூடவே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் கண்டிப்பா இருக்கணும். நெக்ஸ்ட் ஏதாவது எக்ஸாம் தேவையா அப்படின்னா நீங்க IELTSல 7 ஸ்கோர் எடுத்திருக்கணும், TOEFLல 80 எடுத்திருக்கணும், GREல 320 ஸ்கோர் எடுத்திருக்கணும், இல்ல அதுக்கு மேல எடுத்திருக்கணும். அது மட்டும் இல்லாம அப்பர் 50th percentile ஆர் GMAT ஈக்குவலன்ட் இருக்கணும். உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 1 or 2 years இருந்தா நல்லது. இது ரெக்கமெண்டட் பட் நாட் மேண்டேட்டரி. நெக்ஸ்ட் நம்ம டியூஷன் ஃபீஸ் பத்தி பார்க்கலாம். இந்த MS இன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யுஎஸ்ஏல எவ்வளவு ஃபீஸ் வரும்னு பார்க்கலாம். $26,000 US இருந்து $82,000 US வரைக்கும் ஆகும். சோ இந்தியன் கரன்சிக்கு எவ்வளவு அப்படின்னா 22 lakhsல இருந்து 67 lakhs per இயர் வரைக்கும் ஆகலாம். சோ நீங்க MS இன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் யுஎஸ்ஏ படிச்சீங்க அப்படின்னா என்னென்ன ஜாப் ரோல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அவைலபிளா இருக்கும்னு பார்க்கலாம். சாஃப்ட்வேர் அனலிஸ்ட், கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட், அல்காரிதம் ஸ்பெஷலிஸ்ட், ரோபோட்டிக்ஸ், மிலிட்டரி அண்ட் அவியேஷன் எலக்ட்ரீஷியன்ஸ். சோ இந்த மாதிரி ஜாப் ரோல்லாம் நீங்க செலக்ட் பண்ணி ஜாபுக்கு போய்க்கலாம். நீங்க யுஎஸ்ஏல MS இன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சீங்க அப்படின்னா யாராரு டாப் ரெக்ரூட்டர்ஸ் பார்க்கலாம். கூகுள், அமேசான், ஆப்பிள், அடாப், ஃபேஸ்புக், IBM,
இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே உங்களை வேலைக்கு எடுத்துக்கலாம். சோ salary வந்து freshers லெவல்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா $90,000 to $92,000 per year இருக்கலாம். அதாவது இந்தியன் கரன்சில 75 lakhs per year இருக்கலாம். இப்ப நம்ம வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து MS in Artificial Intelligence எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கலாம், அதாவது டாப் யூனிவர்சிட்டிஸ் ஃபார் MS in Artificial Intelligence in USA பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற யூனிவர்சிட்டி வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டில என்னென்ன ப்ரோக்ராம் கோர்சஸ்லாம் இருக்குன்றத பார்க்கலாம். MS in Computer Science Artificial Intelligence. இந்த கோர்ஸ்க்கான டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். $52,160 வரைக்கும் ஆகலாம். செகண்ட் இப்ப நம்ம பார்க்க போறது வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டி. சோ இந்த யூனிவர்சிட்டியில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் என்ன இருக்குன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து MS in Operations Research, Machine Learning and Artificial Intelligence. சோ இந்த கோர்ஸ் வந்து இருக்கு. இந்த கோர்ஸ்க்கான டியூஷன் ஃபீஸ் வந்து எவ்வளவு ஆகும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். $56,688 வரைக்கும் ஆகலாம். இப்ப நம்ம தேர்ட் பார்க்க போற யூனிவர்சிட்டி வந்து நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில என்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னா MS in Artificial Intelligence இருக்கு. சோ இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து $81,256 வரைக்கும் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் பார்க்க போற யூனிவர்சிட்டி ஜார்ஜியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த யூனிவர்சிட்டியில என்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னா MS in Human Computer Interaction Artificial Intelligence இந்த கோர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ்க்கான டியூஷன் ஃபீஸ் வந்து $53,112 வரைக்கும் ஆகலாம். இப்போ நம்ம ஃபிஃப்த் பார்க்க போறது வந்து கார்னகி மெலான் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில என்ன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் இருக்கு அப்படின்னா MS in Artificial Intelligence கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. சோ இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் அப்படின்னா $53,800 வரைக்கும் ஆகலாம். நெக்ஸ்ட் நம்ம சிக்ஸ்த் பார்க்க போற யூனிவர்சிட்டி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மியாமி. இந்த யூனிவர்சிட்டியில என்ன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் இருக்கு அப்படின்னா MS in Electrical and Computer Engineering Artificial Intelligence கோர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ்க்கான டியூஷன் ஃபீஸ் வந்து $40,220 வரைக்கும் ஆகலாம். இப்ப நம்ம செவன்த் பார்க்க போற யூனிவர்சிட்டி வந்து செயின்ட் லூயிஸ் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில என்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னா MS in Artificial Intelligence இருக்கு. சோ இந்த கோர்ஸ்க்கான டியூஷன் ஃபீஸ் வந்து எவ்வளவு ஆகலாம் அப்படின்னா $42,000 வரைக்கும் ஆகலாம். இப்ப நம்ம எய்த் பார்க்க போற யூனிவர்சிட்டி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்ஜ்போர்ட். இந்த யூனிவர்சிட்டியில என்ன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் இருக்கு அப்படின்னா MS in Artificial Intelligence கோர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ்க்கான டியூஷன் ஃபீஸ் வந்து $26,520 வரைக்கும் ஆகலாம். இந்த வீடியோல நம்ம வந்து MS in Artificial Intelligence in USAல போய் படிக்கிறதுக்கு டாப் யூனிவர்சிட்டிஸ்லாம் என்னென்ன, அந்த யூனிவர்சிட்டிஸ்ல என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து MS in Artificial Intelligence in USAல படிக்கிறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாம் இருக்கு, அது மட்டும் இல்லாம IELTSல TOEFLஸ்லாம் என்னென்ன ஸ்கோர் எடுத்திருக்கணும் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். சோ அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நான் வந்து யுஎஸ்க்கு போய் சுத்தி பார்க்கறதுக்கு டூரிஸ்ட் வீசா, அங்க போய் படிக்கிறதுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஸ்டூடெண்ட் வீசா, ஒர்க் வீசாலாம் எப்படி அப்ளை பண்றதுன்னு பத்தி வீடியோஸ் டீட்டெயிலா போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம் நேரம் யூடியூப் சேனலை போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரிப்ளை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.